டேய், நாளைக்கு பிளான் பண்ண மாதிரி கண்டிப்பாக போயிடுவோம்ல, எதுவும் உழப்பிடாதே. டேய், அதெல்லாம் ஒன்றும் உழப்பாது. நாளைக்கு காலையில் எல்லாரும் என் வீட்டுக்கு வந்துடுங்க. நீ இல்லாமல் போய் இன்னையோட 1 வருஷம் ஆச்சுப்பா. என்னை சுற்றி எனக்குன்னு இருந்த ஒரே ஆள் நீ தான். ஆனால் நீ என்னை பற்றி யோசிக்காமல் போயிட்ட. ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. நீ போயிருக்கக்கூடாது. சொல்லடியே கண்மணியே, தாழாத நீ தாயாக நான் தாலாட்டுறேன் கனிமொழியே. யோ வாயா, உனக்கு ஏற்கனவே 4 தடவை வாங்கி கொடுத்து இந்த தரேன்ற ஒன்று பணத்தை கொடு, இல்லை பொண்ணை கட்டி. காசு கொடுத்துங்கிற தைரியத்தில் என்ன வேணாலும் பேசுங்க. கண்ட நாய்களை பொண்ணை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியே போடாம. அது கண்ட நாயா? கண் முன்ன தெரிகிற போதும் அதுக்கு ஒரு முடிவேதும் என்னால எடுக்க முடியல. கடக்கிற எல்லாரும் எல்லாமும் கைவிடும் போதும் கண்மணி உனக்காக நான் கைகள் கொடுக்க முடியல.
நீங்கள் பண்ணாத நான் பார்த்துட்டு தாங்க இருந்தேன். உனெல்லாம் புரியுது. எனக்கும் தாங்க அம்மா இல்லை. எங்கள் அம்மா என்கிட்ட அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லிட்டுருப்பாங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசுடா, நீ பார்க்க வேண்டிய மனுஷங்க என்ன எவ்வளோ பேர் இருக்காங்க, அதனால் ஒருத்தரோட இழப்ப முடியவே நினச்சி ஃபீல் பண்ணாரா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவளை ஃபீல் பண்ணாதீங்கலாம் சொல்ல வரல. எங்கள் அம்மா என்ன சொன்ன மாதிரி கண்டிப்பாக உங்கள் அப்பா உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருப்பார். அடுத்து என்னவோ அதை தேடி போங்க. லைஃப்பில் என்ன எவ்வளவோ இருக்குங்க, கொஞ்சம் யோசிங்க. சூழ்நிலைகளை காரணமாக வச்சு மரணத்தை தேடி போகிற ஒவ்வொருத்தரும் தன்னை நம்பி வாழ்கிறவங்கள ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். இல்லை தன்னம்பிக்கையாக வாழணும்னு நினச்சி பாருங்கள். ஏன்னா மரணம் என்றைக்குமே முடிவில்லை. அது நம்மளை நேசிக்கிறவங்களுக்கு நாம் கொடுக்க போகிற தீராத வலியோட தொடக்கம்.